நமஸ்தே. பேபி ஸ்போக்கன் ஹிந்தியில் வந்துட்டு எப்படி வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் மூலமாக வந்து ஹிந்தி கற்றுட்ருக்குறாங்கன்றது எவ்வளோ 1 மந்தில் எப்படி வந்து ஈஸியாக கற்றுட்ருக்குறாங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம கிராமரெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது. இப்போ வந்து நம்ம தமிழே எடுத்துட்டோம்னா தமிழில் வந்து எப்படி சொல்லுவோம்? தமிழில் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும்போது வாங்க அப்படி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வா, நம்மளுக்கு மேலே சின்னவங்களாம் வான்னு சொல்லுவோம். ஸோ வந்துட்டு அந்த நான் வரவான்னு கேட்போம். இல்லை வந்துட்டு நீ வரணும்னு சொல்லுவோம். இல்லை வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவோம்? அவன் டெய்லி வருவான்னு சொல்லுவோம். இப்போ வந்துட்டுருக்குறான்னு சொல்லுவோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாளைக்கு வருவான்னு சொல்லுவோம். வந்து வர வேண்டியது ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஸோ வந்து அவன் வர முடியும்னு சொல்லுவோம். ஸோ வர்றது ஒன்று தான். அதை வச்சு நம்ம எப்படி வந்து தமிழில் வந்து இத்தனை இதையும் நம்ம மாற்றுறோமோ, ஸோ இதே தான் வந்து ஹிந்தியும். ஸோ வந்து கிராமரோ ஏதோ நம்ம கற்றுக்க தேவையில்லை. அதை எப்படி சொல்லுவாங்கன்ற நமக்கு தமிழில் எப்படி தெரியுமோ அதே மாதிரி ஹிந்தியிலவும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். இப்போ வந்து வான்ற வச்ச வேர்ப் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதே வந்து சாப்பிடு, சாப்பிடுங்க, அதே வந்துட்டு சாப்பிட வேண்டியது ஆயிடுச்சு, இல்லை வந்து நாளைக்கு சாப்பிடுவேன், இல்லை அப்புறம் சாப்பிடுவேன். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து மீனிங்ஸ் வந்து நாங்கள் வந்து எது எது தேவையோ அந்த மீனிங்ஸ் கற்றுக் கொடுத்துருவோம். அப்போ அதிலவே அப்படியே சேம் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணால் போதும். ஸோ ஹிந்தி என்ன நம்மளுக்கு 2 ஜென்ரேஷனாக இல்லாதனால அது ஏதோ பெரிய லாங்குவேஜ்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஹிந்தி வந்து தமிழ் பேசின மாதிரியே நம்மளும் வந்து 1 மந்த்துக்குள்ளே ஹிந்தி கற்றுக் கொடுப்போம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு தெரியாத ஊரில் போய்ட்டு நம்ம 1 மந்த்து கட்டாயம் நம்ம கற்றுக்க வேண்டிய கட்டாயம் வந்தப்போ எப்படி வந்து நம்மளுக்கு தெரியாமையே ஆட்டோமேட்டிக்காக அந்த லாங்குவேஜ் வந்துடுமோ, சேம் அதே ப்ராசஸில் தான் நாங்கள் வந்து தமிழ் டு ஹிந்தி ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுவோம். தமிழோட மீனிங் சொல்லுவோம். ஸோ ஹிந்தியில் மீனிங் சொல்லுவோம். அந்த மீனிங்ஸ் வச்சு நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க. அழகாக அதுக்குண்டான ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து நம்ம எந்த வேர்ப்ஸு, ஸோ வந்து வேர்ப்ஸ் மட்டும்தான் நீங்கள் கற்றுப்பீங்க. அந்த வேர்ப்ஸை கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து அழகாக வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இப்போ நானேன்னு சொல்கிறதுக்கு, நீயேன்னு சொல்கிறதுக்கு, அப்புறம் எனக்குன்னு சொல்கிறதுக்கு, என்னையன்னு சொல்கிறதுக்கு, இது என்னோட இதுன்னு என்னோட இது உன்னோட இதுன்னு சொல்கிறதுக்கு இது பேசிக் ஸ்டெப்ஸு. அந்த பேசிக் ஸ்டெப்ஸ் கற்றுக்கிட்டு உடனே வந்து வேர்ப்ஸ் கற்றுக்கிப்பீங்க. வேர்ப்ஸ் கற்றுக்கிட்டு அந்தந்த ஸ்ட்ரக்சரில் எப்படி வருமானு நீங்கள் வைக்கும்போது ஜஸ்ட்டு வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிறது வேர்ப்ஸ் மட்டும்தான். இன்னும் மற்றதெல்லாம் வந்து கிளாஸில் சொல்லும் போதே புரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு நம்ம தமிழ் டு ஹிந்தி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஸோ வந்து எதுவுமே மக்கப் கிடையாது. தமிழ் ஒரு சென்டென்ஸ் சொல்லி அதை அப்படியே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். அதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்கும். அந்த ட்ரிக்ஸு, அந்த ஸ்ட்ரக்சர்ஸு, ஒரு டீட்டெயில் சில டவுட்ஸ் எல்லாம் வந்துடும். இங்கே வந்து ஹே வருது, இங்கே வந்து ஹூ வருது, ஒரு இடத்துல ஹோ வரும், ஒரு இடத்துல ரஹா வரும். ஸோ இங்கெல்லாம் எப்படி வருதுன்ற ஸ்ட்ரக்சர் நாங்கள் கொடுக்க போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அது சொல்கிற அளவுக்கு ஈஸியாகிடும். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் கற்றுக் கொடுத்தா கூட போதும். நீங்கள் எத்தனை வேர்ப்ஸ் 200 வேர்ப்ஸ் கற்றுக்கிட்டேன்னா 200 சென்டென்ஸ் நீங்களே மேக் பண்ணலாம். 400 வேர்ப்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா 400 வேர்ப்ஸ் நீங்களே மேக் பண்ணலாம். ஸோ வந்து இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன். எப்படின்றது ஈஸியாக இல்லை வந்து சும்மா சொல்கிறாங்களான்றதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ வந்து இங்கே வந்துட்டு மே படுன்னு இருக்குது, மே படுன்னு இருக்குது. படுன்னா வந்துட்டு என்னதுன்னா நான் படிக்கவான்னு அர்த்தம். ஆப் நெக்ஸ்ட்டு தும் படுன்னு இருக்குது, நீ படின்னு அர்த்தம். ஸோ வந்து ஆப் படியே நான் வந்து நீங்கள் படிங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து முஜிக்கோ பண்ணாகன்னு வந்துச்சுன்னா நான் படிக்கணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இஸ்கோ பண்ணேதோன்னா வந்து இவனை படிக்க விடுன்னு அர்த்தம். அப்போ வந்து படுத்தாகன்னா வந்து படிப்பான்னு அர்த்தம். ரஹான்னா படிச்சிட்ருக்கிறான்னு அர்த்தம். படான்னா படிச்சிட்டான்னு அர்த்தம். அப்போ வந்து ரஹா தான்னு வரும். ரஹா தா அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்துட்டு பாஸ்ட் டென்ஸில் வந்து படிச்சிட்டு இருந்தப்போ. ஸோ வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வரும். வந்து நான் வரப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த, படிச்சிட்டு இருந்த. ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ ரஹா தா வரும், படுத்தா தா வரும். படுத்தா நான் வந்துட்டு நான் சின்ன வயசில் வந்து டெய்லி வந்து போயிட்டு படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி
சுச்சுவேஷன் சொல்லி இந்த மாதிரி வார்த்தை வரும். ஸோ வந்து நம்ம எப்படி தமிழில் வந்து படிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அது பாஸ்ட்டாக எடுத்துக்கிறோம், அதை வந்து படிப்பேன் ஆனால் வந்து ஃப்யூச்சராக எடுப்போம். ஸோ இந்த மாதிரி எப்படி தமிழில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுமோ அதே மாதிரி இங்கேயும் நாங்கள் ஹிந்தியில் சொல்லிக் கொடுக்க போது இந்த படுன்ற வார்த்தை வந்து படிக்கிறது. ஸோ அதனால் படு எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே சாப்பிட்றது வச்சுக்கலாம், அங்கே வந்துட்டு எழுதுறதை வச்சுக்கலாம், அங்கே வந்துட்டு எந்திரிக்கிறது, உட்கார்றது, ஸோ எது வேணாலும் நீங்கள் வச்சிடலாம். ஸோ வந்து ஒரு வேர்போட நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் கற்றுக்கினதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வேர்ப்ஸ் கற்றுக்குறீங்களோ அந்த வேர்ப்ஸை நீங்கள் அங்கே வைக்கலாம். ஸோ தமிழ் எப்படி நம்ம ஈஸியாக வந்து டெய்லி பேசுகிறனால வருதோ, நீங்கள் 1 மந்த் இது வார்த்தைங்க இருக்குதுன்னு சொல்லும்போது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா 1 மந்த்தே ரொம்ப ஜாஸ்தி. 15 டேஸ் ஆர் 20 டேஸில் வந்து ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிடும். 10 டேஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ வந்து பெரியவங்களுக்குன்னா 1 மந்த், சின்னவங்களுக்குன்னா 1.5 மந்த் ஆர் 2 மந்த்ஸ் ஆகும். அவங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வந்து பெரியவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஆனாலும் 1 மந்த் 24 ஹவர்ஸ் ஆனால் 24 கிளாஸஸ் மட்டும் போதும். வந்து இந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ஒர்க்கிங் பீப்புளுக்காக 8:30 to 9:30 ஃப்ரைடே, சண்டே, சாட்டர்டே வைக்கிறோம். ஸோ வந்து அந்த டயத்தில் வந்து நீங்கள் அழகாக வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? பிஸ்னஸ்ஸு, நம்மளோட ஜாபு, டியூட்டி எதுவுமே வந்து நம்மளுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ வந்து டெய்லி 1 ஹவர், வீக்லி 3 டேஸ் வந்து 1 ஹவர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நீங்கள் 1 மந்த்துக்குள்ளே ஜஸ்ட்டு வந்துட்டு 24 கிளாஸஸில் வந்து நீங்கள் கற்றுப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து படேகான்னா படிப்பேன்னு அர்த்தம். அப்போ வந்துட்டு பढ़ना पढ़ता हैன்னா வந்து படிக்க வேண்டியது ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து पढ़ना देता हैன்னா வந்துட்டு देती हैன்னா வந்துட்டு படிக்க விடுவேன்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி पढ़ सकताன்னா படிக்க முடியும்னு அர்த்தம். पढ़ा चाहன்னா வந்துட்டு நான் படிக்கணும்னு நினச்சேன்னு அர்த்தம். ஸோ வந்து நம்ம இப்படி வேர்ப்ஸ் வந்து மேக்ஸிமம் இந்த 20-25 வேர்ப்ஸு தவிர, சுச்சுவேஷன்ஸ் தவிர நம்ம அதிகமாக இன்னும் பேசுகிறது எதுவே இருக்காது. அதனால் வந்து இந்த சுச்சுவேஷன்ஸ் தெரிஞ்சாலே போதும். இப்போ என்னது, நான் இப்போ சாப்பிடவான்னு கேட்போம், இல்லை வந்துட்டு நீ இப்போ சாப்பிடு. அப்புறம் இந்த நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்போம், நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் இதுதான் நம்ம பேசுவோம். இல்லை இன்னும் சொல்லணும்னா அவன் டெய்லி சாப்பிடுவான், இல்லை அதிகம் சாப்பிடுவான், இல்லை வந்துட்டு அவன் சாப்பிட்ருக்குறான், இல்லை வந்துட்டு அவன் நான் வரப்போ நேற்று சாப்பிட்ருந்தா அண்ணன், அப்போ இல்லை வந்துட்டு அவன் அப்புறம் சாப்பிடுவானாம்மா அண்ணன், இல்லை வந்துட்டு அவன் சாப்பிட்ணுன்னு அவனுக்கு நினைக்குது ஆனால் சாப்பிட மாட்டேங்கிறான். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸும் நம்ம இதுக்காக வந்து எல்லா சென்டென்ஸு கற்றுக்க தேவையில்ல. ஒரு வேர்போட ஸ்ட்ரக்சர் மட்டும் வச்சு ஸ்ட்ரக்சர்ஸ் கற்றுக்குவோம். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வேர்ப்ஸ் உட்காருது, எழுந்திரிக்கிறது, சாப்பிடுறது, எழுதுறது, அது எல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வேர்ப்ஸ் வந்து ஆவோ, ஜாவோ, காவோ, லிக்கோ. ஸோ வந்து இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாம் நம்ம கற்றுக்குவோம். ஸோ வேர்ப்ஸ் கற்றுக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆவோன்னா வருது, ஜாவோன்னா போகிறது, லிக்கோன்னா எழுதுறது, அப்புறம் இந்த படோன்னா படிக்கிறது, பைட்டோன்னா உட்காருது, பிட்டாவோன்னா உட்கார வைக்கிறது, லிக்கோன்னா வந்து எழுதுறது, லிக்வாவோன்னா எழுத வைக்கிறது, அப்புறம் இந்த காவோன்னா சாப்பிட்றது, கிலாவோன்னா ஊட்டி விடுறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வேர்ப்ஸ் கற்றுக்குவீங்க. வேர்ப்ஸ் கற்றுக்கிட்டு இந்த ஸ்ட்ரக்சரில் வைக்க போது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். இதுக்கு வந்துட்டு ரொம்ப 1 வருஷமா 2 வருஷமாலாம் தேவை கிடையாது. ஈஸியாக கற்றுக்கலாம். குழந்தைங்களும் அழகாக 1 ஆர் 2 மந்த்ஸில் வந்து 3 மந்த்ஸில் அவங்க கற்றுக்குறாங்க. பெரியவங்களும் ஈஸியாக கற்றுக்கலாம். உங்களோட பிஸ்னஸுக்கு எல்லா பக்கம் ஹிந்திக்காரங்க தான் நம்ம வச்சிட்ருக்கோம். அதனால் வந்து ஹிந்தி பேசுகிறது ரொம்ப தேவை. அதனால் வந்து நீங்கள் அழகாக வந்து இந்த ஆன்லைன் கிளாஸஸில் வந்து பெரியவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்கன்னா ஹிந்தி வந்து 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸில் வந்து நான் கற்றுக் கொடுத்துருவேன். தயவுசெய்து நீங்கள் யார் ஹிந்தி கற்றுக்கணும் ஆனால் ஓரளவுக்கு பேசுகிறதுக்கு ஷார்ட் பீரியடில் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தாராளமாக வந்துட்டு தமிழில் இருக்கிற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். தன்யவாத்.